லாஸ்ட் கிளாஸில் நாம் வந்து ஒரு பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சம்மை நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல, அந்த சம்மிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த சம்மில் வந்து என்ன இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ இது மாதிரி ஒரு பீம் இருக்கா? இந்த பீம் வந்து ஏபிசிடிஇ 5 பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து 3 மீட்டரில் ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் லோடு 1 மீட்டரில், அதுக்கப்புறம் 1 மீட்டரில் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு முடியுது. அப்படி தானே இருக்குது. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. கரெக்டாக? இப்போ ஏலேருந்து பி வந்து இப்படி ஒரு யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. இது வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாரு. 4 தானே? 4 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் அதானே? ஸோ 4 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் இருக்குதா? இப்போ ஏ டு பி. அப்புறம் சியில் வந்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இது வந்து எவ்வளவு? 5 கிலோ நியூட்டன். அடுத்து வந்து டியிலேருந்து இ வரைக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. அது எவ்வளோ வருது? இது வந்து 3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். அப்படி தானே இருக்கு? 3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இப்போ இதுக்கு ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று மொமெண்ட் ஈக்குவேஷன். சரியா? இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் என்ன? சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய். இப்போ ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அப்போட ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்தோம்னா ரியாக்ஷன் அட் ஏ, இது வந்து அப்போர்டு ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆஃப் பிஹெச். பி வந்து இப்போ ஏ டு பி வந்து 3 மீட்டர் இருக்கும். 3 மீட்டர் தானே? 3 மீட்டர். பி டு சி 1 மீட்டர், சி டு டி 1 மீட்டர், டி டு இ 3 மீட்டர், 2 மீட்டர் இல்லையா? 2 மீட்டர் இருக்கு. இப்போது ஏ டு பி வந்து 3 மீட்டர், அதனால் இந்த பி வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். 3, ஹெச் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்ஸோடைய வேல்யூ. யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுக்கு அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளே நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆஃப் பிஹெச் அந்த ஃபார்முலா, இது ஃபோர்ஸோடைய வேல்யூக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து மைனஸில் வரும். சரியா? இது வந்து மைனஸில் வரும். சரியா? இது வந்து மைனஸில் வரும். அடுத்து வந்து இந்த 5 கிலோ நியூட்டன் டவுன்வர்டில் இருக்குது, அதுவும் மைனஸில் வரும் 5. அடுத்து வந்து இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு அதை மல்டிபிள் பண்ணிக்கணும், ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். அது வந்து மைனஸ் தான். மைனஸு 3 மல்டிப்ளைட் பை 2. கரெக்டாக? 3 மல்டிப்ளைட் பை 2. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் அட் இ, அது வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ரியாக்ஷன் அட் இ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம டேலி பண்ணோம்னா ஆர்ஏ இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடித்தோம்னா 2, 2 3 6 இல்லையா? மைனஸ் 6, மைனஸ் 5, மைனஸ் 6 ப்ளஸ் ஆர்இ. இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருமா? இது வந்து ஆர்ஏ ப்ளஸ் ஆர்இ பார்த்தோன்னா 6, 12, 17, இந்த பக்கம் போனோன்னா 17 ப்ளஸில் வந்துடும். இது ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும். அடுத்த ஈக்குவேஷன் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்டை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட்டு அபவுட் எனி பாயிண்ட். இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டில் இருக்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுத்தோம்னா ஆக்சிஸ்னால் இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரெக்ஷனில் பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கிறது பேர் தான் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸை வச்சு மொமெண்ட் அபவுட் ஏ ஆக்சிஸ், மொமெண்ட் அபவுட் ஆக்சிஸ் அட் ஏ, அதான் பாயிண்ட். ஆக்சிஸை பிளேனில் பார்த்தோன்னா பாயிண்ட் மாதிரி தெரியும் இல்லையா? இப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வச்சு மொமெண்ட் அபவுட் ஏ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நீ வந்து அப்ளை பண்ணனா இந்த பாயிண்ட்டை வச்சு எடுக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் அட் ஏ மட்டும் வராது இல்லையா? அது அதே பாயிண்டில் இருக்குது இல்லையா? அதே ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிறதுனால, அதே ஆக்சிஸில் ட்ரான்ஸ்வர்ஸாக ஆக்ட் ஆகிறதுனால ஏவை வச்சு உங்களுக்கு வந்து மொமெண்ட் இருக்காது, மற்ற ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கேருந்து பார்க்கலாம் இதோடைய ஃபோர்ஸ், யூனிஃபார்ம்லி வேரிங் லோடோட ஃபோர்ஸ் என்ன வரும்? ஆஃப் பி வந்து
3, h வந்து 4. ஸோ இது வந்து ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் வரும் இல்லையா? இப்போ டிஸ்டன்ஸ் வந்து இதோடைய சிஜியில் ஆக்ட் ஆகும். இந்த சிஜி வந்து இந்த இடத்துல இருக்கும். அதாவது இங்கேருந்து 1/3, இந்த இடத்துலேருந்து 1/3, 1/3, இந்த இடத்துலேருந்து 2/3 இதோட லென்த்தில் இருக்கும். சரியா? 2/3 இருக்கும். இதோடைய சிஜி எங்கே இருக்கும்னா சென்டர் பாயிண்டில் இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஆஃப் இருக்கும், இந்த இடத்துலேருந்து இது ஒரு ஆஃப் இருக்கும். இதுதான் சிஜியோடைய, அதாவது சென்ட்ராய்டோடைய பாயிண்ட் லொக்கேஷன். இப்போது இந்த பாயிண்ட் வந்து 1/3 இருக்கும் இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 1/3 ஆஃப் 3. 1/3 ஆஃப் இந்த லென்த் வந்து 1/3 ஆஃப் 3. இந்த 3 இருக்கும். ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ். இது ஒரு டேர்ம், மொமெண்ட் டேர்ம். இது ஒரு மொமெண்ட் டேர்ம். இப்போ இது வந்து பாயிண்ட் லோடாக இருந்ததுன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு கிளாக் வைஸ் மூமெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இது ப்ளஸ்னே வச்சுக்கலாம். அடுத்து இந்த 5 கிலோ நியூட்டன், இந்த 5 கிலோ நியூட்டன் 5 மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா பாயிண்ட் ஏலேருந்து இது ஒரு 3, இது ஒரு 1, மொத்தம் 4. மொத்தம் 4 தானே? இதுவும் ப்ளஸ் தான், கிளாக் வைஸ் மூமெண்ட் தான். இதுவும் கிளாக் வைஸ் மூமெண்ட் தான். இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ஃபோர்ஸு இப்படி தான் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இதுவும் பாசிட்டிவ் மூமெண்ட் தான். அடுத்தது 3 மல்டிப்ளைட் பை 2, 3 மல்டிப்ளைட் பை 2, இது எங்கே ஆக்ட் ஆகும்? இப்போ இது ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸு, இதோட ஃபோர்ஸ் வந்து 3 மல்டிப்ளைட் பை 2, இது வந்து 3 மல்டிப்ளைட் பை 2 ஃபோர்ஸு. டிஸ்டன்ஸ் என்ன? இது ஆஃப் இருக்கும். அப்போ இதில் 1, 2, 3, 3, 3, 6 வருதா டிஸ்டன்ஸு? ஓகேயா? அப்போ இதுவும் வந்து ப்ளஸ் தான். இதுவும் கிளாக் வைஸ் மூமெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணும். அடுத்தது RE மல்டிப்ளைட் பை RE, டிஸ்டன்ஸ் பாரு, 2, 2, 1, 3, 3, 1, 4, 4, 3, 7. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். சரியா? அப்போ இது மைனஸு ஈக்குவல் டு 0. இதை அப்ளை பண்ணால் இப்போ இது வந்து 2, 2 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 6 மல்டிப்ளைட் பை 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், 1 ப்ளஸ்ஸு 5 × 4 20 ப்ளஸ்ஸு 6, 6 2 12, 12 3 2 6, 6 6 36 மைனஸு RE 7, 7 REன்னு எழுதிக்கலாம். சரியா? ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 7 RE அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த 36, 20, 6, 6 42, 62 வருமா இந்த பக்கம்? ஸோ 6, 6 12க்கு 2, மிச்சம் 1, 1 3 4, 4 2 6, இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். சரியா? அப்போ 7 REங்கிறது 62ன்னு வந்துடும். ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணோம்னா REங்கிறது என்ன வரும்? 62/7. என்ன ஆன்சர் வரும்? 62/7 என்ன ஆன்சர் வருது? 8.857 வருதா? 8.857 கிலோ நியூட்டன் வந்துருச்சா? இப்போ ரியாக்ஷனில் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. RA ப்ளஸ் RE ஈக்குவல் டு 17. இப்போ RE வந்து 8.857 கிடச்சிருச்சு. இப்போ RA ப்ளஸ் 8.857 தட் இஸ் ஈக்குவல் டு 17 வரும். அப்போ RA என்ன கிடைக்கும்? 17 மைனஸ் 8.857 கிடைக்குமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? 8.143 கிலோ நியூட்டன் வரும். 8.143 கிலோ நியூட்டன் கிடைச்சிருக்கா? ஸோ RA வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 8.143 கிடச்சிருக்கு, 8.143 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல RE வந்து 8.857 கிடச்சிருக்கு, 8.857 கிடச்சிருக்கு. ஓகேயா? ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரியுதா? இப்போது ஷேர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த லைனை இந்த டைமென்ஷனோட ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயும் ட்ரேஸ் கொண்டு வந்துடுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அது மாதிரி
ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாமில் வந்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. சரியா? ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் சரி, ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சாலும் சரி, என்னால் இவ்வளோ தான் வரைய முடியுது. இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 0 லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது 0 லைன். இதுக்கு பேர் 0 லைன். இது வந்து 0. இந்த 0க்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ், 0க்கு கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ். இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸை நோட் பண்ணோம்னா அது ஷியர். இப்போ 0க்கு மேலே பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸை நம்ம நோட் பண்ணுவோம், 0க்கு கீழே நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸை நம்ம நோட் பண்ணுவோம். சைன் கன்வென்ஷன் சொல்லு. சைன் கன்வென்ஷன் என்னன்னா, ஒரு செக்ஷனுக்கு ரைட் சைடில் டவுனில் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடில் அப்பில் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு. இது ஷியர் ஃபோர்ஸு. சரியா? அதே மாதிரி ஒரு செக்ஷனில் ரைட் சைடு கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டும், லெஃப்ட் சைடு கிளாக் வைஸ் மூமெண்ட்டும் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ். கரெக்டாக? இது பெண்டிங் மூமெண்ட்டுக்கு. கரெக்டுங்களா? இது பெண்டிங் மூமெண்ட்டுக்கு. இதுதான் சைன் கன்வென்ஷன். இந்த சைன் கன்வென்ஷனை மாற்றக்கூடாது. சரியா? இப்போது ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணோம். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு இ. ஷியர் ஃபோர்ஸ் அட் இ. சப்போஸ் இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக ஒரு செக்ஷன் எடுக்கிறதா யோசிச்சுக்கோ. ரைட் சைடு அப்ல இருக்கு, லெஃப்ட் சைடு டவுன்ல இருக்கு. ஸோ இதான் ஒரு ஃபோர்ஸ் இல்லை கூட போகும். ரைட் சைடு அப்பில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் எடுக்கிறதா ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, இதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு அப்போ நெகட்டிவ் வந்துச்சா, ஷியர் ஃபோர்ஸ்ல நெகட்டிவ் வரும். அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? இந்த இருக்கிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் இது 8.85. ஸோ மைனஸ் 8.857. ஓகேயா? அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட்டு டீன்னு எடுத்துக்கோ. அட்டு டி வந்து எப்படி இருக்குது? இந்த ஃபோர்ஸ் ஆட் ஆகும். இப்போ இந்த இடத்துல செக்ஷன் எடுக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல செக்ஷன் எடுக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ரைட் சைடில் டவுனில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, அப்பில் இருக்கிறது மைனஸ். சரியா? அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? மைனஸ் 8.857. அப்பில் இருக்கு மைனஸ்ஸு, டவுனில் ப்ளஸ்ஸு. என்ன வேல்யூ இருக்கு? 3 × 2. கரெக்டா? 3 யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இப்போ 3 மல்டிப்ளைட் பை 2. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும்னு சொல்ல முடியுமா? மைனஸ் 2.857 கிடைக்கும். மைனஸ் 2.857 கிடைக்கும். இது எல்லாமே கிலோ நியூட்டன் தான், அதை மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தது அட்டு இக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் சி. சரியா? சி. இது என்னவா வரும்னு பாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன செக்ஷன் எடுக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதுக்கு ரைட் சைடில் டவுனில் வர்றத ப்ளஸ்ஸாகவும் அப்பில் வர்றத மைனஸாகவும் வச்சுக்கோ. இப்போ ரைட் சைட்லேருந்து இப்போ மைனஸ் 8.857 மைனஸு ப்ளஸ்ஸு 3 மல்டிப்ளைட் பை 2. கால்குலேட்டர் வச்சுருக்கீங்கல்ல, 3 மல்டிப்ளைட் பை 2. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 5. கரெக்டா? ப்ளஸ் 5. இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா? 5. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? என்ன ஆன்சர் வருது? 2.143 7 3. 2.14 அப்படியே வருது. டூ 3 கிலோ நியூட்டன் வருது. அடுத்து அட்டு பி. இந்த பக்கத்தில் ஒரு செக்ஷன் எடுக்கிறதா நினச்சிக்கோ. அப்போது இங்கிருந்து இந்த நியரஸ்ட் பாயிண்ட், அப்போ பி வரைக்கும் உனக்கு ஆட் பண்ணணும். இப்போ நியரஸ்ட் பாயிண்ட்டு பியில் ஒரு செக்ஷன் எடுத்துருக்க. அட்டு பி போட்டோன்னா என்ன வருது ஆன்சரு? மைனஸ் 8.857 ப்ளஸ்ஸு 3 மல்டிப்ளைட் பை 2 ப்ளஸ்ஸு 5. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே ஆட் ஆகலை, அது அதே வேல்யூ தான் வரும்.
ஸோ அதுவும் 2.143 தான் வரும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, அதனால ஷியர் ஃபோர்ஸு இங்கிருந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? அடுத்து பி டு ஏ. அப்போது அட் ஏ வந்து நீ கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுக்கிறதா வச்சுட்டு இங்கேருந்து ரைட் சைட் பார்த்தோன்னா லெஃப்ட் அப்பு ரைட்டு டவுன் வந்துடுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 8.143 தான் வரணும் ஆன்சர். சப்போஸ் நீ வந்து வச்சிருக்கிற இந்த பண்ண ப்ரொசீஜர் கரெக்டாக இருந்தால் இந்த ஆன்சர் தானாக வரும். அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் எடுக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் 8.857 ஒரு வேல்யூ, ப்ளஸ்ஸு 3 மல்டிப்ளைட் பை 2 இன்னொரு வேல்யூ, ப்ளஸ்ஸு 5 இன்னொரு வேல்யூ, ப்ளஸ்ஸு ஆஃப் பி ஹெச். இதுவும் டவுன்வர்டு தானே, டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ செக்ஷனுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் ரைட்டில் இருந்ததுன்னா இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மட்டும் மைனஸு. இப்போ ஆஃப் பி ஹெச் இந்த ஃபார்முலா வச்சு நீ கால்குலேட் பண்ணிப்பார். அதே 8.143 வருதான்னு பாரு. வருதா? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த பாயிண்டில் பாயிண்ட் இயில் வந்து மைனஸு 8.857 அப்போ டவுனில் வரும். இங்கே வந்து மைனஸ் நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டவுனில் ஆல்ரெடி நெகட்டிவில் நோட் பண்ணதுனால இங்கே நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 8.857 நோட் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? டியில் டிங்கிற பாயிண்டில் மைனஸ் 2.857 இந்த இடத்துல வரும். கரெக்டாக? மைனஸ் 2.857. ஸோ இது 8னா இது 2 கிட்டத்தட்ட அந்த லெவலில் இருக்கும். இப்போ இது கிராஃப் மாதிரி தான். இப்போ கிராஃபில் நோட் பண்ணுவேன் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ சியில் வந்து 2 பாயிண்ட் வருது, சியில் வந்து 2 பாயிண்ட்டு இதே தான் வருது. அடுத்து பியில் வந்து அதே 2 பாயிண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக நிற்கிது. அதுக்கப்புறம் ஏல வந்து 8.143 ப்ளஸில் வருது. இது பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. பட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அதாவது இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அதுக்கப்புறம் டியிலிருந்து சி வரைக்கும், டியிலிருந்து சி வரைக்கும் எந்த ஃபோர்ஸும் ஆட் ஆகலை. டியிலேருந்து சி வரைக்கும் எந்த ஃபோர்ஸும் ஆட் ஆகலை, அதே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா? டியிலேருந்து சி வரைக்கும் எந்த ஃபோர்ஸும் ஆட் ஆகலை. கரெக்டா? பட் சி வரைக்கும் இந்த கான்ஸ்டண்ட்டாக வர்றது சிங்கிற பாயிண்டில் 5 ஆட் ஆகிறதுனால இது மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்பில் போகும். கரெக்டா? அடுத்து சியிலேருந்து பி வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆட் ஆகலை, அதனால் கான்ஸ்டன்ட் லைன். பியிலேருந்து ஏ வரைக்கும் இது வந்து யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. எப்படி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஒரு ஸ்ட்ரைட் லைனை இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைன் வருதோ, யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு 2 வேரியபிள் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில். அதனால் இது வந்து பேரபோலிக் கர்வாக வரும், இப்படி வரும். இப்போது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். இது வந்து 8.143, பியில் வந்து 2.143, சியில் வந்து 2.143, இந்த பாயிண்ட்டு மைனஸ் 2.857, இந்த பாயிண்ட்டும் அதுதான், இப்படி வரும். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இப்போ உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை ரெண்டையும் கூட்டணுன்னா 5 வரும். 7 3 10, 0 மிச்சம் 1, 1 5 6, 6 4 10, 0 மிச்சம் 1, 1 8 9, 9 1 10, 0 மிச்சம் 1, 1 2 3, 3 2 5. இந்த ஃபோர்ஸ் வந்துருச்சா? இந்த பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா நீ வந்து இந்த இடத்துல கால்குலேஷன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இது வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இது வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதை ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். அது வேரியபிள் வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ பேரபோலிக்கில் வந்து இதில் பார்த்தோன்னா ஆஃப் ஒன்று வருதா,
பிங்கிறது ஒரு எக்ஸு, ஹெச்ங்கிறது ஒரு எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வருதா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சுன்னா அது பேரபோலிக்காக தானே இருக்கும். இந்த வேரியபிளை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதில் பாரு 3 × எக்ஸ்ன்னு வருதா? இப்போ 3 மல்டிப்ளைட் பை எக்ஸ் அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு வேரியபிள் இல்லையா? அப்போ உனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்த வேரியபிளை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அது உங்கள்கிட்ட முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொன்னால் நீங்கள் அதை சரியாக கேர் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒரு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம நோட் பண்ணுவோம். ஒரு 0 லைன் நோட் பண்ணிக்கோங்க. 0 லைன் ஒன்று நோட் பண்ணிக்கோ. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அட்டு இஏ எடுத்துக்கலாமா? பெண்டிங் மூமெண்ட் அட்டு இ எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெண்டிங் மூமெண்ட் அட்டு இ அது வந்து நோட் பண்ணுவோம். அட்டு இனா இதே மாதிரி ஒரு செக்ஷன், இந்த செக்ஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து பாயிண்ட்லேருந்து எக்ஸ், இப்போ நான் இதை வந்து ஒரு கர்வ் லைனாக அப்படி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு நான் நோட் பண்ணுறேன். எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு நான் நோட் பண்ணுறேன். அப்போது பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸு. இப்போது பெண்டிங் மொமெண்ட்டு ரைட் சைடு கவுண்டர் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் இல்லையா? கிளாக் வைஸில் இருந்ததுன்னா அது நெகட்டிவ். கரெக்டாக? இப்போ 8.857ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸில் வரும். கரெக்டாக? அப்போது 8.857 மல்டிப்ளைட் பை எக்ஸ்ன்னு வருமா? இப்போ அடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல 3 ப்ளஸ்ஸு, இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸு, இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும், அதனால் இது மைனஸில் வரும். மைனஸு 3 மல்டிப்ளைட் பை எக்ஸு மல்டிப்ளைட் பை x/2ன்னு வரும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வேரியபிள் வரும், இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றையும் எடுக்கணும். இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதுக்கு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் இந்த செக்ஷன் இங்கே வந்துருச்சுன்னா இந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0 தானே இப்போ வரும். சொல்றது புரியலையா? இப்போ இந்த செக்ஷன் எடுத்திருக்கோம்ல, இந்த செக்ஷனு இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு நோட் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷனை நான் இங்கே நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா என்ன வரும்? 2 எக்ஸு. இந்த செக்ஷனை நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா எக்ஸு 0 தானே வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 0 0 டோட்டலாக பெண்டிங் மூமெண்ட் அட்டு இ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த மாதிரி எண்டு ரியாக்ஷனில் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் 0 தான் வரும். இது வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுதான். சரியா? இப்போது அட்டு டி வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதோடைய ரியாக்ஷன் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸு, இதோடைய ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தானே வரும். இதில் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளைட் பை 2 வரும். சரியா? இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 8.857ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும் இல்லையா? 8.857ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ், அதனால் ப்ளஸில் வந்துடும். ஸோ 8.857 மல்டிப்ளைட் பை இந்த பாயிண்ட் டியில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. கரெக்டா? 2. அடுத்து இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு 3 மல்டிப்ளைட் பை 2 ஃபோர்ஸு. மொமெண்ட் கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் வேணும்ல, இது எங்கே ஒரு பாயிண்ட் லோடாக இருந்தால் எங்கே ஆக்ட் ஆகும்? ஆஃப் த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1. சரியா? இது 2, ஆஃப்னா 1. அதை நீ இப்படியும் கால்குலேட் பண்ணிக்க வேணாம், ஆஃப் மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு வேணாலும் கால்குலேட் பண்ணிக்க. இது ஃபோர்ஸு, இது டிஸ்டன்ஸு. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கிளாக் வைஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுதா? அப்போ இதில் கிளாக் வைஸ் மூமெண்ட்டுனா இங்கே மைனஸ் வந்துடுமா? இப்போ ஈக்குவல் டு போட்டோன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும், 3 2 6.
இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எவ்வளோ ஆன்சர்னு சொல்லு. $11.714 கிலோ நியூட்டன். கரெக்டாக வருமா? கிலோ நியூட்டன் மீட்டர். கரெக்டாக வருமா? கரெக்டாக வருதா இல்லையா? ஓகே. அடுத்தது வந்து டிக்கு அப்புறம் சிக்கு போயிடும். சி. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை வச்சுனா ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை திஸ் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை திஸ் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அட் இ என்ன? 8.857, அது ப்ளஸ்ஸு. அந்த சைன் கன்வென்ஷன் திரும்ப திரும்ப சொல்ல வேணாம். 8.857. இப்போ சி வரைக்கும் நம்ம எடுத்துக்கோமா? இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பாரு, 2 1 3 வருதா? அடுத்தது மைனஸு 3 மல்டிப்ளைட் பை 2 மல்டிப்ளைட் பை, இப்போ இதில் ஒரு 1 இதில் ஒரு 1 2. கரெக்டா? அப்போ 2 வந்துருமா? 2. இதை கால்குலேட் பண்ணு. $14.571 கிலோ நியூட்டன் மீட்டரா? கிலோ நியூட்டன் மீட்டர். அட்டு சிக்கு அப்புறம் பி எடுத்துக்கலாமா? அட்டு பி. இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை வச்சு ஃபோர்ஸ் மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸை அப்படியே கால்குலேட் பண்ணு. சொல்ல முடியுமா? 8.857 மல்டிப்ளைட் பை 1 2 4. கரெக்டா? 4. அடுத்து 3 மல்டிப்ளைட் பை 2, அது மைனஸில் வரும். 3 2 டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இதில் ஒரு 1 2 2 1 3 வருமா? 3. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. என்னப்பா? பி இல்லையா? கரெக்டா பாருங்க. என்ன கால்குலேட் பண்றீங்கன்னு தெரியலையே. 2 6 6 3 18 வந்துடும் ரைட் சைடு. இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் பாருங்க. 8.857 நம்ம எடுத்திருக்கோம். 3 மல்டிப்ளைட் பை 2 எடுத்திருக்கோம். இந்த 5 விட்டுட்டோம் பாருங்க. இந்த பாயிண்ட்ல தான் நம்ம நோட் பண்றோம். இந்த 5 மல்டிப்ளைட் பை 1 இருக்கணும்ல, அதை விட்டோம் பாருங்க. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். 5 மல்டிப்ளைட் பை 1 கரெக்டுங்களா? இப்போ கால்குலேட் பண்ணுங்க. $12.428 கிலோ நியூட்டன் மீட்டர். அட் ஏ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்ததுன்னா 0 தான் வரும். ஓகேயா? இப்போ நம்ம இதை நோட் பண்ணிடலாமாங்க? இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த டாட்ஸை. இப்போ அட்டு ஈல வந்து 0, ஏவுலையும் 0. கரெக்டுங்களா? அடுத்து டியில் 11, பியில் 14. இப்போ பியில் 14 இதுதான் அதிகம் இல்லையா? பியில் தானே 14, சியில் தான் அதிகம் இல்லையா? சியில் அதிகம். பியில் 12, சியில் 11. இப்படி நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே கர்வாக தான் வரும். இங்கே பாரு, இதில் ஒரு எக்ஸு. ஓகே,
இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது கர்வ் வந்துடுதா, இதுலேயும் கர்வ் வந்துடுதா, இதுலேயும் கர்வ் வருது. பேரபோலிக் இல்லை கியூபிக்காக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே ஏற்கனவே பேரபோலாவாக இருந்ததுனால இங்கே கியூபிக் தான் வரும். மற்ற இடம்லாம் கண்டிப்பாக பேரபோலாவாக வரும். கண்டிப்பாக கர்வாக தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. ஓகேயா? அது வேரியபிளை கால்குலேட் பண்ணி நோட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது வந்து பேரபோலா, இது வந்து பேரபோலா, இது வந்து பேரபோலா, இது வந்து கியூபிக்கில் வரும். ஸோ இது வந்து இங்கேயே ஏற்கனவே பேரபோலாவாக இருக்குல்ல, 1 டிகிரி அதிகமாகும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் இங்கே பேரபோலா வரும். இது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இங்கே கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரும். புரியுதுங்களா? இங்கே வந்து பேரபோலா இருந்ததுன்னா கியூபிக் வரும். ஒன்று வந்து அதிகமாகும். ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து கியூபிக்காக வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, இது ஹரிசாண்டல் லைனாக இருந்ததுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இங்கே ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அப்படியே தான் வரும். பட் இங்கிருந்து நம்ம மொத்தமாக தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த லைனு சேர்ந்து வர்றப்ப இதுவும் கர்வாயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இங்கே பேரபோலிக் வரும். பட் இந்த பாயிண்டில் கால்குலேட் பண்ணுறப்போ இதுலேயும் உங்களுக்கு வேரியபிள் இருக்கும், இதுலேயும் உங்களுக்கு வேரியபிள் இருக்கு இல்லையா? அதனால் எல்லாமே கர்வாக மாறிடும். ஸ்ட்ரெயிட் லைன் இதில் வராது. ஒரு சின்ன ஒரு 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 ரூல் என்னென்னா, இதில் ஹரிசாண்டல் மட்டும்தான் இருந்ததுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஒரு டிகிரி ஒரு வேரியபிள் ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே கர்வாக வரும். இது மட்டும் கியூபிக்காக வரும். இந்த இடம் மட்டும் கியூபிக்காக வரும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வேரியபிள் லோடு, இது வந்து கியூபிக்காக வரும். மற்ற எல்லாமே பேரபோலிக் கர்வாக வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது 0, இது 0. இந்த பாயிண்ட் என்ன வருது? டியில் 11.714. இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸில் தானே வருது இது எல்லாமே. 14.571. இது வந்து 12.428. இந்த பாயிண்ட் வந்து 0 கடைசி. ஸோ இதை ஃபுல்லாக இப்படி ஷேர் பண்ணிவிட்டு இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அவ்வளோதான்.